நன்றி நன்றி நன்றி. ஆமாம், ஏன்னா நடிகரை விட பக்கமளத்துக்கு தான் நீங்கள் அருமையான வாய்ப்பு கொடுத்தாகணும். காரணம் அப்படின்னா அவர்களாம் எங்களுடைய உயிரோட்டம். அதை விட உயிரோட்டம் எது அப்படின்னா ஒலிபரிக்கு. ஆமாம், அவங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக காரணம் அப்படின்னா இறைவனுக்காக படைக்கப்பட்டவள் இந்த வழியாகப்பட்டவள். எப்படின்னா பெரிய சோதனை. என்ன சோதனை? பிறந்தது 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளையுமே ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்டாங்க. அப்போ தான் எங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா வீட்டில் 10 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வேண்டாமா? வேண்டிக் கொண்டா. இறைவா, எனக்கு ஒரு அழகான பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு. அதனால தான் மகாசுடைய ஆனந்த கண்ணீரை அமர்ந்தவழி சுந்தரவழி 2 பெண்கள். இதில் சுந்தரவழியாகப்பட்டவள் பிறந்துவிட்டு கடமை செய்தாக வேண்டும். நான் வணக்கக்கூடிய முருகப்பெருமான் எங்கே இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, பிளர்முதை சோலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம். எங்கே போகிறது? திருப்பரங்குன்றம் போகிறதா? திருத்தணி போகிறதா? சரி, எனக்கும் மிருதங்க வாசிக்கக்கூடிய என் அன்பு மருமகன் அவர்களுக்கும் இருவர்களுக்கும் 50 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்த பெருமையை சேர்த்திருக்கிறாங்க. பெருமையை சேர்த்த அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான் திருத்தணியில் இருக்கிறாரு, திருச்செந்தூரில் இருக்கிறாரு,
திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறார். ஆனால் திருப்பரங்குன்றத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, வள்ளியாகப்பட்டவை, அதாவது விநாயகப்பெருமான் வள்ளியை திருமணம் முடிக்க முருகன் வந்து விட்டார். அவர் தெரிந்து கொண்டு யானையாக வந்த பொழுது அதை பார்த்து பயந்து வள்ளி என்ன செய்தால் ஓடி போய் குகைக்குள் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த குகை தான் வள்ளி குகை. அது இருக்கப்பட்ட இடம்தான் திருப்பரங்குன்றம். அப்போ நம்ம அங்கே போய் அடைக்கலமானாத்தான் முருகனை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் சிறிதாய் முருகா திருத்தணிமலை வீதிய திருளிக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆமாம், தாய்மார்களுக்கும் நன்றி, பெரியவர்களுக்கு நன்றி. ஏன்னா வரையிலே கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தேன். என்ன பயம் பண்ணால் உங்களுடைய ஆதரவு கிடைக்குமான்ற பயம்தான். ஏன்னா ரசிகன் இல்லை அப்படின்னா நடிகனை கிடைக்காது. உங்களை வச்சதே நாங்கள் அதுலேயே ரசிகர்களை, அதான் நடிகனை ரசித்து வாழ வைக்கக்கூடிய பகுதியாகப்பட்டது நம்ம பகுதி. மறக்க முடியுமா? கைதட்டி ஆரம்பம் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இது எங்கிருந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். அதை விட இன்னொரு பயம் என்ன தெரியுமா? பக்கமில்லத்தோட பயம்தான். அடேங்கப்பா, பெட்டி வாசிக்கிறாரே முனியாண்டி அவர்கள். மருமகன் தான். அவரும் மருமகன், இவரும் மருமகன். யாரைத்தான் மருமகன் நம்ம குழந்தைன்னு கூப்பிட முடியும்? ஏன்னா அவன் நீங்கள் மருமகன் இல்லையா? ஆனால் தாளம் வாசிக்கிறாரு அவர் மட்டும்தான் எனக்கு தம்பி. பெட்டி வாசிக்கக்கூடியவர் தொனி அருமையான துணை. சாரியம் எப்படி தொட்டாலும் அவருக்கு எடுக்கும். ஆமாம், ஒரு பெரிய பெட்டி வாசிக்கக்கூடியவர்கள் முனியாண்டி அப்படின்னா சந்திக்கிறோம்னு நம்மளை கொடுத்து வைக்க மாட்டோம். சரியா? அதை விட பாருங்கள், மிருதங்க சக்கரவர்த்தி எப்படியாப்பட்டவர்? கள்ளிக்குடி. அதேங்கப்பா, கள்ளிக்குடினாலே வாத்தியாருடைய ஞாபகம். பாரிசு பிரகாரமாக வரக்கூடியவர்கள், அவர்களே மறக்க முடியாது. சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமாங்க, அதை விட ஆல்ரவுண்டு வாசிக்கிறாரு தம்பி. யார் பேர் என்ன? அம்மா தம்பி தானே, மகனாலும் தம்பி தானே. ஆமாம், அருமை மகன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தாளம் வாசிக்கக்கூடிய ஐயனார் தம்பி அவர்களுக்கும் நன்றி. ஆனால் இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, ஒளிபரக்கூடிய ஆதரவு கிடைக்குமான்ற பயம். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். அப்படின்னா கலைஞர்களுடைய உயிரோட்டமே இந்த ஒளிபெருக்கி தான். அப்போலாம் ஒளிபெருக்கே இல்லாமல் பாடியிருக்கிறாங்க. இப்போ அப்படி பாட முடியுமா? முடியாத காரியம்.
இசைஞானி இளையராஜா வந்தால் கூட முடியாத காரியம். இந்த ஒளிபெருக்கி சரியில்லை அப்படின்னா இருந்தாலும் மாறி வணங்கி ஆக வேண்டும். எந்த மாறி முத்து மாறியாகப்பட்டவள் மாறி மனசு வச்சா தான் மழை பெய்யும். மழை பெய்தான் விவசாயம் பெருகும். விவசாயத்துக்கெல்லாம் வேலையே நம்ம போச்சுங்க. விவசாயிகள் எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. எப்படின்னா பூராமே இப்போ பூரா மிஷின் தான், அதுலேயும் மருந்து தான். மனிதனுடைய உயிரே இப்போ மாத்திரையில் தான் ஓடிக்கிட்டு வச்சுக்கங்களேன். காரணம் விவசாயம் பெருகாமல் இருந்த ஒரே ஒரு கடன் தான். அதுக்கு தான் தெய்வத்தை வணங்கி கொண்டே இருக்கான். அப்படியே தெய்வத்தை வணங்க வணங்க உடம்பில் நோயாகப்பட்டது குறைந்து கொண்டே இருக்குமா. அவள் தான் முத்துமாரி. வறுமணிக்கு உலகெல்லாம் மாணவக்க வந்தவழி வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாறி காத்திடுவாள் பகவதி அம்மை. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் பகவதி அம்மா, உன்னை வணங்குகின்றோம் பகவதி அம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, நன்றி. ஒளிபெருக்கியவர்களே கையெழுத்தாங்க. பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் தெய்வத்தை வணங்கத்தான் ஆண்டவன் என்னை படைத்திருக்கிறான். என்ன செய்வது? காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கி ஆக வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் வரும். அந்த குலசாமியை கும்பிடலின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய பிரச்சனையாக வரும், நம்மளுக்கே தெரியாது. ஆனால் மாசி சிவராத்திரி பிறந்து விட்டால் குலதெய்வத்துக்கு போய்த்தே ஆகணும். ஆனால் குலசாமியை கும்பிட்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க, முறைப்படி கும்பிட்டு ஆகணும். அப்போலாம் பார்த்தா இப்போ கருப்பசாமி இறந்தாலும் வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன ஆமாம் சுருட்டு, அப்புறம் பட்டை சாராயம், இதைத்தான் அப்புறம் முடக்கு குடிப்பார். அப்படி ஒரு ஐதீகமாக வைத்து வணங்கியவர்கள் அன்று. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, ஆஹா இது என்ன அப்படி இதை அப்படி வைக்கலாமா, சரக்கு பிள்ளைகளை சாப்பிடக்கூடாதுன்னா கருப்பு சாமிக்கு வைக்கலாமா அப்படின்னு நாகரிகத்தை பொறுத்து குலசாமியை கும்பிடக்கூடாதுங்க. அன்று என்ன செய்தார்களோ அதைத்தான் நம்மளும் செய்யணும். அப்படி செய்தால் தான் குலசாமியாகப்பட்டவை நம்ம வீட்டுக்கு வருவார். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தை கும்பிட்டு உடனே கிளம்பி வரக்கூடாதான். குலசாமி கோயிலுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், தெய்வத்தை வணங்குறோம், அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து சாமியை கும்பிடணுமா, அப்போ தான் குலசாமி நம்ம கூடவே வருவார்களாம். இன்னொன்று நான் வச்சுக்கங்களேன், சொந்த பந்தங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சண்டை பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, ஆஹா நானும் கோயிலுக்கு வர மாட்டேன்ப்பா உன்னோட சேர்ந்து, இல்லைப்பா நான் கோயிலுக்கு வர மாட்டேயா உன்னோட சேர்ந்து, நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படின்னு தனியாக போகக்கூடாதான். சொந்தங்கள் எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை ஒன்று சேர்த்து அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து தான் குலசாமியை கும்பிட போகணுமா. அப்போ தான் குலதெய்வம் நம்மளை காக்க வீடு தேடி வருவாங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே உள்ள பிடி மண்ணாகப்பட்டதை மறந்துடாமல் எடுத்துக்கிட்டு வரணும் வீட்டுக்கு. ஆமாம், அப்படி எடுத்து கொண்டு
நில வாசப்படியில் கட்டி வச்சோம்னு வைங்களே, எந்த ஒரு தீய சக்தியோ ஏதோ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ எதுவுமே நம்ம கிட்டையே அண்டாதான். அதான் குலதெய்வத்துடைய ஒரு பெருமையாகப்பட்டது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு ஏதோ உங்களால் முடித்த அளவுக்கு குலதெய்வத்தை இப்படித்தான் கும்பிடணுமோ அப்படி மனசில் வைத்துக்கொண்டு கும்பிட்டீங்க அப்படின்னா குடும்பம் சிறப்பாக இருக்கு. ஆனால் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு பெருமை சேர்த்தது பெண்ணு தாங்க. ஏன்னா பார்க்கடலை கடையிறாங்க. கடைக்கும் பொழுது மந்திரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை மத்தாக மாற்றிட்டாங்க. வாசிக்கிட்டு சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக மாற்றி பால் கூட கடைகிறாங்க. கடைந்த பொழுது கிடைத்தது விஷம். அமிர்தம் கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு பிறகு விஷம் கிடைத்தது. அந்த விஷத்தை கிடைத்து எம்பெருமான் ஈசன் அவர் குடிச்சிட்டார். அப்போ அவர் குடித்தால் என்னாகும்? புருஷனுக்கு ஒரு ஆபத்தில் பொண்டாட்டி சும்மா இருக்க முடியுமா? என்னதான் இருந்தால் நம்ம புருஷன் இல்லை சும்மா இப்படியே வச்சுட்டு அப்பா நீ சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு ஆச்சரியம் போச்சு. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. பக்கம் மேலே 4 பேர் நல்ல சிகப்பு. டேங்கப்பா 8 கண்ணி விட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு நிறம், சிகப்பான நிறம். சொல்கிறப்பா சும்மா விளையாட்டுக்கா சொன்னேன். போதும். அப்போ என்னது அப்படின்னா அப்போ தான் தொண்டைக்கு இறுக பிடித்தால் பிடித்தது விஷமாகப்பட்டது. தொண்டைகளை முடிச்சாக விழுந்து கொண்டது. அந்த முடிச்சை தான் ஆண்களுக்கு தொண்டையில் கிடக்கிற முடிச்சாகப்பட்டது. திருநீலகண்டன் அப்படி பெருமையை சேர்த்தா. அவங்களுக்குள்ள போட்டி வந்துருச்சுங்க. எங்கே அப்படின்னா தில்லையில் சரியான போட்டி. எம்பெருமான் ஈசனாகப்பட்டவர் ருத்ரதாண்டம் ஆடுறாரு. ருத்ரதாண்டம் ஆடும் பொழுது அப்போ தான் பார்த்தேன். உங்களுக்கு தான் ஆட தெரியுமா? விஸ்வநாத ஆட்டம் கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா? ஆத்தாடியோ. அதை விட அந்தமா இருக்காங்க சிவகாமி. அவங்க சும்மாவாக இருந்தாங்க. கொய்யா பழம்லங்க நீங்கள். அதெல்லாம் அந்த சிவகாமியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்தாங்க? சென்னை சிவகாமியில் அன்னை சிவகாமி அவளும் ஆட ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் ஆடின ஆட்டத்தில் பாருங்க சிவனுடைய காதில் கிடந்த குண்டெல்லாம் கலண்டு கிளி விழுந்து விட்டது. சரி பொம்பளை கூட தோற்று போக முடியுமா அப்படின்ட்டு தன்னுடைய நாமாலக்கை காதில் மாட்டி கொண்டவன் தில்லை நடராஜ பெருமான். அவர்கள் ஆடியதோ திருக்கூத்து. ஆடுகின்ற அனடி திணையிலே ஒரு தந்தையும் தாயும் அவனுக்குள்ளே
நன்றி நன்றி. இப்படி நீங்கள் ஆரம்பரம் செய்யும் பொழுது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா உற்சாகம்தான். ஏன்னா அடுத்ததை காட்டும் பணிக்கும் நெஞ்சும் கடுத்ததை காட்டும் முகம் அப்படின்னாங்க. நீங்கள்லாம் முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரியா நீங்கள் சிறப்பாக இருந்தால் தான் எங்களாலையும் சிறப்பாக தொழில் செய்ய முடியும். அனைவர்களுக்கும் நன்றி நன்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் பாஸ்துக்குரிய சிம்மக்குரல் முத்துசிப்பி அவர்கள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக விராலிப்பட்டி வள்ளி அவர்களுக்கு பூர்வ அன்பளிப்பு கொடுத்து பெருவிசத்துள்ள அன்புலத்துக்கு கோதமங்கலத்தை சேர்ந்த முத்துச்சிப்பி அவர்கள் அருமை மகன்டா. அவன் இப்போ வந்து பயங்கர ஒரு வைவிஷில் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா சிவாஜி கணேசனே இந்த நாடகத்துறையில் இருந்து தான் சினிமா உலகத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறையா பேர் சொல்லலாம், பெரிய சிகரங்கள்லாம். அதே போல் அருமை மகன் அவர்கள் முத்துச்சிப்பி அவர்களும் இந்த நாடகத்தில் இருந்து இப்போ சினிமாவை போயிருக்கிறாங்க. அவங்க மென்மேலும் சிறப்படைங்க. அப்படி சார்பாக அன்பளி கொடுத்து பிரவேசத்தை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்போ என் கதை போயிடவா? நான் ஒருத்தரை காதலிச்சு விட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? வசதி வாய்ப்பு கூடி போச்சுல. என்ன ஓடி போச்சு? இல்லை வசதி வாய்ப்பு கூட காதலிக்கலாம். பாருங்க எவ்வளோ தலையில் பூரா எவ்வளோ தங்கம் இருக்கு, கழுத்தில் எவ்வளோ தங்கம் கிடக்கு. பாட்டை கவனிக்கலையே, மாமியாவே கவனிச்சா எப்படி? அது சரி. ஆனால் பாருங்க, நான் காதலிச்ச பிறகு இங்கே உள்ள வர கிடையாதுங்க. 5 வயசுல காதலிச்சு அறியாத பருவம். இப்போ பாருங்க அடிக்கடி கனவுல தான் வர்றாரு. ஆமாம், கனவுல எப்படி வர்றாரு தெரியுமா? மகிழ்ல உட்காந்து பறந்து வர்றாருங்க. அவர் பறந்து வந்தால் நான் சும்மா இருப்பேன். நானும் மயில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஏதோ மயில் சட்டினியா நினைக்கிறேன். உடம்பு இழைக்குது, என்ன செய்கிறது? சாப்பிடவே முடியல தம்பி. முதல்ல பார்த்ததுக்கு ரொம்ப இழைச்சிட்டீங்க. விரதம் இருக்கிறேன். எள்ளுந்தனை 70 நாள் விரதம் இருக்கிறேன். பச்சை தண்ணி குடிக்க மாட்டேனே. ஆமா, 3 தாட்டி வாங்கி சாப்பிட்டீங்க சாப்பாடு. வாய மூட பண்ணி. அதுதான் செவ்வரளி தொட்டமா இருக்குமா? மேலும் மேலே செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு திடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செதுக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்து முத்து பார்த்து துடிப்பு நடக்குது. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு திடுக்கிட்டு பாடுதம்மா இந்த மயன். கந்தா கடம்பா முருகா வேலா ஆறுகளில் ஓயாத மாசது தீராதம்மா நடுவில் நின்றாடம்மா வாசமத்தோம் மனசில கொண்டாட்டம் மனதில் செண்டாட்டம்
அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுக்கு ஆரம்பம் இல்லை முத்தி முத்து பார்க்க இல்ல முடிப்போ அடங்குதில்லை சிப்பதிலி தோட்டத்திலே உன்னை நினைச்சு பாடுதம்மா இந்த வளர்த்து. நன்றி நன்றி நன்றி. பெட்டிக்கா இருக்கிறது காதல் தொழுவியா கத்திட்டே இருக்காரு. எனக்கு தான் காதல் தொழில்னு பார்த்தா அவருக்கு ஏதோ தொழில் தான். ஏன்னா காதலிக்கிற தவறான வயசுமே கிடையாதுங்க. காதலிக்கலாம், உண்மையான ஆளுகளை பார்த்து காதலிக்கலாம். அதுக்காக நீங்கள் காதலிக்காமல் இருந்திருப்பீங்க. எப்போ ஒரு 25 வயசில், இப்போத்தையும் 15 வயசுலேயே காதலிக்கிறதுகளே என்ன செய்கிறது. ஆனால் காதல் அப்படின்னா புனிதமான வார்த்தை. யார் காதலித்தது? ராமன் சீதை காதலித்தது புனிதம், அதாவது புனிதமான காதல். அண்ணனை நோக்கினாள், அவளை நோக்கினாள். அப்படி ராமாயணத்தை ராமன் பார்க்க, சீதை பார்க்க. ஆனால் கடைசியில் என்ன வந்து மிதலைக்கு போயிட்டாங்க. மிதலையில் வந்து ஒரு பெரிய போட்டி, வெள்ள வளைக்கணும் சீதையை மணமுடிக்கணும் போட்டி. ஆனால் ராமன் வெள்ள வளைக்கத்தான் போனார். சீதையம்மா என்ன செஞ்சிட்டாங்க, ராமன் வந்துட்டாரே அப்படின்ட்டு ஓடியாந்து அப்படி பறக்க பார்த்தார்கள். வந்துட்டான்னு ஒரு சந்தோஷம். ராமன் வந்து சீதை பார்க்க வளைக்க இருந்து விலகப்பட்டதை ஒடித்து விட்டார். அப்போ அதுக்கு என்ன காரணம்? காதலிச்சா சந்தோஷமுங்க. தவசிமடியை சேர்ந்த அறிவழகன் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்டு வாசிக்கும் அருமை தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும் அண்ணன் சிங்கத்துறை அவர்களுக்கும் ஆளுக்கு தலா 50 கொடுத்து பெருமிச்சுள்ளார். அவர்களுக்கு எனது சார்பாகவும் நன்றி வணக்கம். ஆனால் பக்க மேளத்துக்கு வந்து அன்பளிப்பு செலுத்தக்கூடியது நம்ம பகுதி தான், திண்டுக்கல் தொகுதி தான். 10 இடத்துக்கு போனால் நடிகர்களுக்கு கொடுப்பாங்க. பக்க மேளம் தானங்க உயிரோட்டமே. அவங்க இருந்தால் தான் நடிகர் வந்து பாடுறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. ஆனால் அவர்களுக்காக அன்பளிப்பு பெருமையை சேர்த்த உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆனால் எதையுமே மறக்கவே முடியாது, இந்த பகுதியை மறக்கவே முடியாதுங்க. வராத ஆளுகளா இந்த மேடைகள் வந்து எவ்வளவோ பெரிய பெரிய மேதைகள்லாம் வந்த மேடையாகப்பட்டது. நம்மளும் வந்திருக்கோம்னா ஏதோ நம்மளுக்கு முடிஞ்சளவுக்கு பண்ணணும் இல்லையா. ஆனால் மறக்க முடியாத விஷயங்களை இதயத்தில் வைக்கணும், இதய கனியாக. என்னருகே நீ இருந்தால் இயற்கையில் நான் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதே. இளமையிலே காதல்
நன்றி நன்றி நன்றி. புரட்சி தலைவருக்கு அந்த ஒரு கூட்டம் இருக்கத்தானையா செய்கிறேன். ஏன்னா முத தலைவர் ஆனவரை மறக்கவே முடியாது. ஜானகி ராமன் அப்படின்னா அன்புக்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடகத்தில் வள்ளி நாயகியாக வேடம் தாங்கி நடிக்கக்கூடிய அன்பு சகோதரி அர்ச்சனா தேவி அவர்கள் தமிழகத்திலே மிக திறமை வாய்ந்த நடிகர். அதனால் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப சிரமப்பட்டு அக்கா மட்டும்தான் முடிச்சிருக்கோம். அக்காவுக்கு சோடியாக யாருமே கிடைக்கல. ஆனால் சத்தியவேல் மூலமாக எல்லா பேர்த்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்கா. அப்படி அதுக்காண்டி நம்ம விழாக்குழு சார்பாக அருமை அக்கா அவர்களுக்கு பொன்னாடை நிறுத்தி கௌரவி விடுகிறது. அதேபோல் நமது ஊர் நாட்டாமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயலாளர் மைய மாமா பி முத்து அவர்கள் சார்பாக அருமைக்கா அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பொன்னாடை பத்து பெருமையை சேர்த்த அனைவர்களுக்கும், கிராமத்தர்களுக்கும், பாதுகாப்பாளர் அவர்களுக்கும், ஒளிபெருக்கை சேர்ந்த அவர்களுக்கும், தம்பி அவர்களுக்கும் நன்றி. அன்பு கொடுத்து பெருமையை சேர்த்தேன். அன்பு இதயங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஆனால் முதல் இதய கனியாக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். ஆனால் அவங்க செய்யாத ஒரு நன்மையே போய் யாருமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வேணும் மனிதனுக்கு. சரியா? இப்போ எல்லாம் பாருங்க, ஒரு மனுஷன் பசியால் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இரக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. இப்போ எல்லாம் இரக்கத்துக்கு வேலையே கிடையாது. பாசத்துக்கு பிள்ளைகள்கிட்ட பாசத்தை எதிர்பாருங்க, அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. காரணம் அப்படின்னா கலியுக காலம். இந்த கலியுக காலத்திலையும் இந்த கதையை வச்சு நடத்துறீங்க அப்படின்னா என்ன காரணம்? அழியாத பொக்கிஷம் மட்டும் நாடகக்கலை மட்டும்தான். மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பாருங்களேன், 3 மணி 2 மணி அளவில் முடிஞ்சு போகும். அதுக்கெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம். இந்த நாடகத்துக்கு மட்டும்தான் தொகையை கூட்டியே தரமாட்டாங்க ஐயா. சக்தி ஏன்னா இது மட்டும்தான் நாடு செழிக்க நல்லமலை போய்க்கணும். பிரம்ம முகூர்த்தம் 5:30 மணி. என்னங்க வாசி 5:30 மணி அளவு பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் நடிகர்கள் இந்த வேஷத்தை அணிந்து கொண்டு சொல்லக்கூடிய சொல் பலிக்குமா? அன்றெல்லாம் பலித்தது. ஆமாம், இன்றைக்கே பலிக்க மாட்டேது. சித்தியை வாயில வச்சுக்கிட்டு படித்தா பலிக்குமா? பலிக்காம. இன்று நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடியில் பாருங்கள் காற்றுத்தே அடிக்கி. இப்போலாம் நாங்களாம் வரையில் பார்த்தா சரியான மழை. என்ன காரணம்? நடிகர்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிக்க வேண்டும் என்பது சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதப்பட்ட இந்த நாடகக்கலை. இதை வாழ வைக்கக்கூடியது நீங்கள் தான். இருந்தாலும் அவரை மறக்க முடியாதுங்க. யாரை? சங்கரதாஸ் சுவாமி மறக்க முடியாது. ஒரு நாடகமாக 2 நாடகமாக 60 கிளைகள். சத்யபான் சாவத்ரி, பவளக்குடி, பாமாபிஷேகம், தூக்கு தூக்கி, ஹரிச்சந்திரா, எம்பூட்டு நிகழ்ச்சி, எத்தனையோ பேர் அப்படியே பண்ணாது. நடிகரை ஏழை அதாவது கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் இந்த தொழில் அப்படின்னாலே இதை செய்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு எங்கள் ஐயா சங்கரதாஸ் சாமிகள் எங்களுக்காக எழுதப்பட்ட அந்த கலை. ஆனால் அதை நீங்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் மறக்க முடியாத விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? பெண்மையோ
ஓசைகள் தாங்க நீவதை ஓடி மேலிட நீர் நாளே இன்பமே உந்தன் பேர் பெண்மை. கஞ்சனை வேண்டுமோ கஞ்சனை போதுமோ பஞ்சனை வேண்டுமா நெஞ்சனை போதுமே. கையில் ஓரியம் காணே காணைகள் பூமுகம் நானே உங்களாதியும் உங்கிடும் மோதைகள் ஓரிடு உள்ளே உன்னகையோடு கண்டரு தாடை பேசு மந்திரமின் இன்பமே உந்தன் பேர் பெண்மை. மல்லிகை தோட்டமோ பெண்பனி கூட்டமோ மல்லிகை தோட்டமோ பெண்பனி கூட்டமோ மாமணி விளகாடோ மாமணி பூந்தளிராடும் அங்கடமாக்கியும் விடுமோசைகள் ஓரிரு வேலைகள் மாவினை தோரண மாணவினாடி மாணவி இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மலையை கிளி எங்கள் ஆடும் பருவ நன்றி நன்றி. எப்படின்னா ஒளிபெருக்கி சிறப்பாக இருக்கதா நாங்கள் சிரமமெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். சரி, அவர்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். சரிங்க, நான் போகவா? நிறையா பழைய பாட்டு பாடுறேன், பாடாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு காதல் தோல்வி விடுங்களே, அவர் ஏன் சத்தம் போடுறீங்க? ஏன்னா முத காதலிக்கிற பெண்ணை மறக்கவே முடியாது. அது ஏதோ ஒரு காதல் தோல்வி அவருக்கு இருக்கு, தெரிஞ்சு போச்சு. ஆனால் முத கொடுக்குற முத்தத்தை மறக்க முடியாதான் தம்பி? உனக்கு தெரியாது பாவா. முத வாங்குற செருப்படியும் மறக்க முடியாது. அது மாதிரி என்னெல்லாம் வர மறக்கவே முடியலைங்க. காதலிச்சா கால் ஒரு இடத்துல நிற்காது. சரியா செல்ல சார்ஸ் நிற்காது. சரியா சொல்றீங்களே. சோப்புல காசு நிற்காது. சரியா சொல்றீங்களே. யாரு இப்போ நீங்கள் அப்படி கிடையாது. அப்பு பூரா இப்போ குடும்பத்தையே ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ கொடுக்குறது இன்னும் போச்சு. அப்போ எல்லாம் காதலுக்கு என்ன பரிசாக கொடுத்தாங்க சொல்லுங்க பாப்பா? கணையாளி தான் கொடுப்பாங்க, மோதிரம் தான் வாங்கி கொடுப்பாங்களாம். அதான் ராமன் வந்து ஆஞ்சநேய பெருமான் அனுப்பிச்சு விட்டார் இலங்கைக்கு போய். சீதை எங்கே இருக்கலாம் இந்த காலத்தில் என்ன கொடுக்கான்னு தெரியுமா? ஆனால் சீதையை பார்க்க ஆஞ்சநேய பெருமான் வர்றாரு. யாரை தாண்டி வரணும்? ராமணேஸ்வரனை தாண்டி வரணுமே அப்படின்னு அனுபவ சிறிய ஒரு உருவமாக எடுத்து ஒரு இலையில ஒட்டிக்கிட்டார். ஒட்டி கொண்டு ராமா ராமா ராமன் சொல்லும் பொழுது அப்போத்தான் சீதை பார்த்தா ராமணேஸ்வரன் தான் மாறு வேஷத்தில் வந்துட்டானோ அப்படின்னு கோபமாக எழும் பொழுது அப்போ தான் ஆஞ்சநேயர் சுய உருவத்தை காட்டி, அம்மா நான் ராமனுடைய பக்தன், பாருங்களேன் நம்பளினாலும் பாருங்க அப்படின்னு அவர் கொடுத்த கணையாளி மோதிரத்தை கொடுத்தார். அப்போ தான் அந்த அம்மா அவங்களும் கொடுத்தாங்க. என்ன அவங்க கணையாளின்னு சொல்லக்கூடிய சூடாமணி கொடுத்தாங்க. சூடாமணின்னா என்ன தெரியுமா? கண்ணாகப்பட்டதான் சூடாமணி. ராமனுக்கு சீதைக்கு வந்து ராமன் கொடுத்த பரிசு, ராமனுக்கு கொடுத்த பரிசு கணையாளி. இது தாங்க ஞாபகம். உங்களுக்கெல்லாம் எங்கே ஞாபகம் இருக்கு? ஆஹா ஞாபகமில்லகோ கருவநாடகம் புல்லகோ பார்த்த ஞாபகமில்லகோ கருவநாடகம் புல்லகோ வாழ்ந்த காலம் மறந்ததே உன்
இந்த நெஞ்சமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் துள்ள நீலநதி கரை ஓரும் நீண்டிருந்தாய் அந்த நீலநதி கரை ஓரும் நீண்டிருந்தாய் நான் பாடி வந்தேன் ஒரு ராகம் நான் பழகி வந்தோம் சிலகா பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகத்துள்ளே அந்த இருளை கேளது சொல்லும் அந்த நிலவை கேளது அந்த இருளை கேளது சொல்லும் அந்த நிலவை கேளது உங்கள் மனதை கேளது நாம் மறுபடி பிறந்ததை பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகத்துள்ளையோ பாண்டு காலங்கள் கொஞ்சமோ வருவதே இல்லை அன்று சென்றது மறந்தாய் உறவை என்று வந்ததே புதிய பறவை அன்று சென்றது மறந்தாய் உறவை என்று வந்ததே புதிய பறவை எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் அந்த நிலவை பார்த்த ஞாபகம் இல்லையோ நாடகத்துள்ளையோ சரி வர்றேன் பூஜைக்கு நெருங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா நம்ம பூஜையை ஆரம்பிச்சா தான் முருகன் வெளியே வருவார் சரியா வர்றேன் நன்றி